இறைவனுக்கு அடிபணிந்ததைத்தான் இறை அடியார்கள், இறை அடிமைகள் அப்படின்னு சொல்கிறோம். நம்மளுடைய அடிமைகள் அவங்க வேலையை செய்யக்கூடாது, என் வேலையை செய்யணும். இறைவனுடைய அடியார்கள் தன் வேலையை செய்வது தான் இறைவனுக்கு அடியார்கள். நான் ஒருவனை அடிமைப்படுத்தினால் அவனுடைய வேலையை விட்டு என் வேலையை செய்ய வேண்டும், அதுதான் நான் செய்தும் அடிமை. இறைவனுக்கு அடிமை என்றால் என் வேலை நான் செய்து கொள்ளலாம், அதுதான் இறைவனுக்கு அடிமை. என் வேலையோ அவன் எனக்கு எது நல்லதோ அதை எனக்கு அறிவிக்கின்றான், அதை நான் செய்கின்றேன். இறைவன் எவ்வாறு என்னை விடுதலை அடைந்த அந்த நிலையை அடிமைத்தனம் என்று கூறுகின்றான். எனக்கு எது சுகமோ அதை செய்யறது, அதுதான் நீ என்னுடைய அடியாருன்றான், என்னுடைய அடிமைன்னு சொல்றான். உனக்கு வேணுங்கிறத நீ செஞ்சுக்கோ, இப்போ நீ என்னுடைய அடிமைன்றான். நான் அடிமைன்னு சொன்னா அவன் வேலையை செய்யக்கூடாது, என் வேலையை செய்யணும். இறைவன் சொல்லக்கூடிய அடிமைக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய அடிமைக்கும் வித்தியாசம். அடிமைன்னு அவன் சொல்றான், எனக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்துட்றான், எனக்கு கேட்கறதுக்கு முன்னாடியே உருவாக்கி வச்சிடறான். நான் ஒருத்தர் அடிமைன்னு சொன்னா அவன் 10 ரூபா கேட்டால் கொடுக்க மாட்டேன், இன்னும் தயாராகல, ஒரு அப்புறம் தர்றேன்னு சொல்லிட்டே இருப்பேன். என் இறைவனோ அவன் எந்த தேவையும் மற்றவன், எல்லாம் எனக்கு அவன் படைத்திருக்கிறான். நான் கேட்காமே எனக்கு என்னெல்லாம் தேவைப்படும், என்னெல்லாம் கேட்பேன்னு எல்லாம் அவனுக்கு தெரியும். அதற்கு மாறாக நான் செய்யும் போது நீங்க அடிமையா போயிடுவீங்கன்றான். நான் உங்களை சுதந்திரமா படைச்சிருக்கேன், நீங்க அடிமையா போயிடாதீங்கன்றான். அதுக்குத்தான் நான் உங்களுக்கு வேதத்தை கொண்டு வழிகாட்டுறேன்றான். என்னை வேதத்தை வச்சு என்னை அடிமைப்படுத்துறான். மனிதர்களை தேடி செல்வி ஊட்டுக்கம் கொண்டாதீர்கள், அவர்கள் எதிர்பார்க்காத நீங்கள் எதிர்பார்க்கிறீங்கன்னு சொல்றான். அவங்களுக்கு எந்த நம்பிக்கை இல்லை. எல்லாரும் கோயிலுக்கு போறாங்க, மசூதிக்கு போறாங்க, சர்ச்சு போறாங்க, அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. நீங்க இறைவனை வழிபடக்கூடிய நீங்க, அதாவது தெளிவடைந்து வழிபடக்கூடிய நீங்க ஊக்கம் கொண்டாதீங்க. இவங்களுக்கு தான் எந்த நம்பிக்கையில் இருக்கும், என்ன செய்யணும், அது உங்க வேலை இல்லை. மனுஷங்களுக்கு மனுஷனா மாத்துறதுக்கு என்ன செய்யணும் அதை நீங்க செய்யுங்க. உங்களுக்கு சோறு வருது, நீங்க ஊக்கம் கொண்டாதீங்கன்னு சொல்றான். உங்க வேலையை நீங்க செய்யுங்க, போய் உதவி செய்யுங்கன்ற. இந்த உதவிக்கு அவர்கள் எதுவும் கொடுக்க முடியாது உங்களுக்கு தெரியும், ஆனால் நான் கொடுப்பேன்னு சொல்றான். அவர்கள் எதிர்பார்க்காததை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள், அவர்கள் எதிர்பார்க்கல. நமக்கு ஏதாவது கொஞ்சம் கொடுப்பாங்கன்னு மட்டும் தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க, ஆனால் நீங்கள் கொடுக்குறீங்க, போய் கொடுங்கன்றான். அப்போ உங்கள் மன அமைதியோடு செய்யுங்க, எரிச்சலோட செய்யாதீங்க, அதான் ஊக்கம் கொன்றாதீர்கள். இறைவனுக்கு வழிபட்டால் நீங்கள் செய்வீர்கள், வழிபட வேண்டிய செய்ய மாட்டீங்க, நான் ஏன் செய்யணும்னு கேட்பீங்க. அந்த கேள்வியில் ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால இறைவன் சொல்றான் என்னுடைய அடியார்களுக்குன்னு சொல்றான். அப்போ யார் தன் மனதிற்கு அதில் அறிவிக்கப்பட்ட செய்திக்கு பணிகிறார்களோ அவர்களுக்கு சொல்றான். நீங்க செய்யலைன்னா நீங்க மறுக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் உண்டு, குற்றம் இல்லை. ஆனால் நீங்க செய்ததற்கு ஒரு கூலி வரும். எந்த கூலியும் கேட்காதவர் அப்படின்னா இறைவன் அவர் கூலி எதிர்பார்த்து தான் இருக்காரு. கடமையை செய், இறைவனையும் பலனை எதிர்பாரு. மனுஷங்கிட்ட எதிர்பார்க்காது. உங்கள் இறைவனும் உண்டு, கூலி உண்டு. நேர்வழியில் நிர்பந்தம் இல்லை. நல்ல விஷயத்தை எடுத்து தான் சொல்லுங்க, கண்காணிக்க வேண்டாம். ஏன்னா சொல்றவங்களுக்கு எந்த பலன் அங்கே இல்லை. அவங்ககிட்ட இறை செய்திகளை, இறை வாக்குகளை நீங்கள் எடுத்து சொல்லுங்கள், கண்காணிக்காதீர்கள். ஏன்னா அவரிடம் உங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை, அதனால நீங்க ஊக்கம் கொண்டுருவீங்க. இப்போ உங்களுக்கு சொல்றான் ஊக்கம் கொன்றாதீர்கள். ஏன் சொல்றான்? கேட்பீங்கிறனால சொல்றான். கேட்க மாட்டீங்கன்னு சொல்ல மாட்டான். நீங்க கேட்பீங்க, உங்களுக்கு நல்லதை விரும்புறீங்க, நல்ல மனுஷத்தன்மை நான் சொல்லக்கூடிய செய்தி உங்களுக்கு இருக்கு, அதனால கேட்பீங்கனால சொல்றான் ஊக்கம் கொன்றாதீர்கள் சொல்றான்.